போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் எபிசோட் 5. இந்த எபிசோடில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னோடய பாப்பா அரிசி பானையை வந்து இழுத்துட்டு வந்து அதில் இருக்க அரிசியெல்லாம் கீழே கொட்டி கையில் தேய்ச்சி விளாண்டுட்டு இருந்தா. பட் நான் எதுவுமே வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணலை. நீ வந்து விளாடுறியா, விளாண்டுக்கோ, உனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் நீ விளாண்டுக்கோ, அந்த ஒரு விஷயம் உனக்கு ஹாப்பினஸை கொடுக்குதுன்னா நீ பண்ணிட்டு போ, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு அமைதியாக இருந்தேன். அவங்களும் வந்து எந்த ஒரு டேண்ட்ரமும் வந்து த்ரோ பண்ணாமல் அவங்க வாட்டுக்கு வந்து அமைதியாக வந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட டாய்ஸ் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதில் இருக்க அரிசியெல்லாம் வந்து புறாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நம்ம டப்புன்னு வந்து ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. சில விஷயங்கள் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து சைலண்ட்டாக வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். அது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கும் மென்டல் பீஸ் வந்து கொடுக்கும், நம்மளுக்கும் வந்து மென்டல் பீஸ் வந்து கிடைக்கும். நானும் சில சமயங்களில் வந்து ரொம்பவே பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவேன். அதுக்காண்டி எல்லா டைமுமே நான் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து புரியவே புரியாது. நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வந்து அது அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. ஸோ ஒருத்தவங்களுக்கு புரியாத விஷயத்த வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் அது வேல்யூ இருக்காது. நம்ம சொல்கிற வர விஷயங்களையும் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு நம்ம வந்து சைலன்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மென்டல் பீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த பொண்ணு அப்படி தான், வேறு வேலையே கிடையாது, இந்த பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த டைமில் வந்துட்டு என்னடா நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க, நம்ம க்ளோஸ் சர்க்கிளே வந்து நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கல, இன்லாஸே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப வந்து மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் வந்து எடுத்துருவோம். அது ஆப்போசிட் சைட் மேலே வந்து வெறுப்பை வந்து உண்டாக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளில் வந்து சால்வ் ஆகிற விஷயம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம சைலண்ட்டாக வந்துட்டு இருக்கணும். அப்புறம் வேறு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கலாம். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஃபுட்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்றது, புக்ஸ் படிக்கிறது அண்டு வந்து பிளான்ஸ் நான் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கிறது அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை வந்து நான் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.